சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது, அதிரடி அறிவிப்பு. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தென்றால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதிமுகவின் எந்த விதமான கூட்டணியும் இருக்காது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் முதலமைச்சராக ஆகும் நாயனார் நாகேந்திரனின் கனவு ஒருபோதும் நனவாகாது எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் அமமுக கூட்டணி துரோகிகளுக்கு பாடம் புகட்டும் மட்டுமல்லாமல் இது ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு தேர்தலில் வெற்றிக்கான முக்கிய கூட்டணியாக உருவாகும் என அவர் உறுதியளித்திருக்கிறார். அதிமுக உட்கட்சி மோதலாக இருபுறமும் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் உட்பட சில அரசியல் வட்டாரங்களில் எழுந்து கூட்டணி விவாதங்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் டிடிவி தினகரன் வெளியிட்ட இந்த கருத்து முக்கியதாகவும் பெற்றுள்ளதாகவும், மேலும் ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை வீழ்த்துவோம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் கூட்டணியில் அமமுகவும் இடம்பெறாது என்பதையும் அவர் தெரிவித்து இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு கட்ட சூழலாக எடப்பாடி பழனிசாமியின் இந்த ஒரு நடவடிக்கையானது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியலைங்க. ஏனென்று பார்த்தால் அமமுக கட்சியும் ஒருபுறம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அது எதிர்ப்பு தான் வருது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு போல். அது ஒட்டுமொத்தமாக தள்ளி வைக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த 2026 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் சுறுசுறுப்பாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திமுகவும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவும் இணைந்து ஒரு கட்டத்துக்கு இந்த கட்சி கொண்டு வர வேண்டும், ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க போல். பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் நடக்குது என்று. அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலி நீங்கள் வேண்டுமென்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.